புத்தர் இருந்த இடத்தை சுற்றி சுமார் 30 மைல் தூரத்துக்கு ஒரு ஆன்மீக சக்தி பரவி இருந்ததுன்னு மக்கள் நம்பினாங்க. அந்த வட்டத்துக்குள்ளே எந்த உயிரினம் வந்தாலும், பறவை, மிருகம், மனிதன் எது வந்தாலும் சரி, அப்படியே அமைதியாக மாறிடுவாங்க. அவரோட காலடியில் போய் அமைதியாக உட்காந்துருமா அந்த மிருகம்லாம். அதே மாதிரி எப்படிப்பட்ட கெட்டவர்களும் நல்லவங்களாம் மாறிடுவாங்க. இன்னொரு கதை கூட இருக்குது. ஒரு நாள் நடுக்கடலில் ஒரு கப்பல் போயிட்டுருக்கு. அப்போது அந்த கப்பலில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. இந்த ஏதோ ஒரு இடத்துல நடுக்கடலில் போயிட்டு இருந்த ஒரு கப்பலில் விழுந்த ஓட்டை நாகூர் ஆண்டவருக்கு தூரத்துலேருந்தே தெரியுது. அவர் அங்கேருந்தே ஒரு சவர கண்ணாடியை வீசி எறிகிறார். அது போய் அந்த கப்பலின் ஓட்டையை அடைத்து அந்த கப்பலை காப்பாற்றிச்சான். அவர் வீசி அந்த கண்ணாடி இன்றும் நாகூர் தர்காவில் இருக்குது. இப்படி மகான்களின் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நிறைய கேட்கலாம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த சக்திக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா? அது மூச்சு. இதில் என்ன பெரிய விஷயம்? நம்மளும் மூச்சு தானே விடுறோம், மூச்சை விடுறதுனால தானே உயிர் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஞானிகளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசமே அந்த மூச்சு விடுறது தான். மூச்சும் மனசும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்குது. மூச்சு மாறும்போது மனசும் மாறுது, மனசு மாறும்போது மூச்சும் மாறுது. ஒரு மனுஷன் கோவமாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் மூச்சு எப்படி இருக்குன்னு ரொம்ப வேகமாக போயிட்டு வரும். இது நீங்கள் இந்த ஒற்றுமையை எல்லா மனுஷங்கிட்டையும் பார்க்கலாம். கோபமாக இருக்கும்போது அந்த அலைவரிசை வேறமாக இருக்கும். துக்கமாக இருக்கும்போது அந்த மூச்சோட அலைவரிசை வேறு மாதிரி இருக்கும். மூச்சு அதனோட அளவில் பார்த்தா தூய்மையானது தான். ஆனால் அதோட செல்லும் பாதை தூய்மையாக இல்லைன்னா அதுவும் அசுத்தமாக மாறிடுது. ஆன்மீகம், ஆட்டோ சஜஷன், ஹிப்னாட்டிசம், வெற்றி, சாதனை, தோல்வி எல்லாத்துக்கும் மூச்சுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். மூச்சோட்டங்கிறது ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட அமைதியான அலைவரிசைக்கு வந்துருச்சுன்னா போதும், அதற்குரிய சக்தி தானாகவே வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போது நம்ம வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை கொண்டு வரதுன்னு தானே பார்க்குறீங்க. நம்ம ஆழமாக நிதானமாக மூச்சு விடுறது மூலமாக, மூச்சு பயிற்சியை செய்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அது எப்படிங்கிறது தெரியணும்னா அடுத்த பதிவில் பார்க்கலாம்.